தமிழர்களுக்கும் தோனிக்குமான கம்பேரிசன் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு எளிமை தான். கப்பு ஜெயிச்சுவாங்க, ஓரமாக நின்றுட்டு இருப்பார். நீங்கள் தமிழர்கள் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சாலும் சரி, அவங்க உடையிலேருந்து அவங்க பாவனையிலேருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் தோனி வந்து நான் டான்ஸ் ஆடின வீடியோ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி தள்ளி விடுவாங்க டான்ஸ் ஆட. ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவத்தோடையே இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானே போய் ஜெயிச்சாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே இந்த டோன்லேயே இருப்பார். எந்த ஒரு பெரிய மேடைக்கு போனாலும் அந்த லைம்லைட்லேருந்து ஒரு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. இன்னொன்று நான் பர்சனலி பார்த்தோம், தமிழர் வந்து கொஞ்சம் நல்லா எடை போட்டுருவாங்க மக்களை தன்னை சுற்றி இருக்க ஆள். அது பொலிட்டிக்ஸ்லையும் சரி எல்லா விஷயங்களும் நல்லா எடை போட்டுருவாங்க. தோனி வந்து எடை போடல மாஸ்டர்னு சொல்லுவேன். அவர் சிஎஸ்கேல ஒரு டீமை சேர்க்கிறார்ல, அது வந்து அவர் வேற லெவலில் சேர்க்குறாருன்னு சொல்லுவேன். நீங்கள் சிஎஸ்கே விட்டு ஒருத்தன் வெளியே போயிடுவான், அவன் வேற டீமுக்கும் ஆடி இருப்பான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே புகழை மட்டும்தான் பாடிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் லாயலா இல்லையாங்கிறத ரொம்ப அழகாக ஸ்பாட் பண்ணிடுவார். அபிலாஷ், தமிழர்களுக்கும் தோனிக்குமான கனெக்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குன்னு தோணுது. அது என்னவென்றால், ஒரு 2016-17 வரை தமிழகத்திலிருந்து இரு பெரும் தலைவர்கள் ஒரு விதத்தில் தேசிய அளவில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவில் இருந்தார்கள். அவர்கள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருந்தது. ஆனால் அது சாத்தியப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தேசிய தலைவரை நாம் வந்து தமிழகத்துக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எதனால வந்து அப்படி ஒரு தலைப்பு வச்சு அப்படி ஒரு புத்தகம் எழுதுறீங்க தோனியை பற்றி? நான் தோனியுடைய ரசிகன் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து யுவராஜ் சிங் தான். யுவராஜ் சிங்க்கு அந்த தலைமை வாய்ப்பு கிடைக்கல. சேவக் இருந்தார், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு புது ஆளான தோனியை தலைவராக எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த டோர்னமெண்ட் தொடக்கத்தில் ஒரு அதிருப்தியாக இருந்துச்சு.